லட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை இன்னைக்கு. ஏதோ ஆச்சு, சூடுனாலேயோ என்னதுன்னு தெரியல. மூஞ்சியெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இங்கெல்லாம் சின்ன சின்ன என்ன சொல்றது, சின்னதா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அவன் சூடுனால சொரிஞ்சு அப்படி இருக்கு. ஏதோ ஸ்கின் டிசீஸா என்னன்னு தெரியல. இல்லை சூடுனால போயா கொசு கடிச்சிட்டு வந்தியா என்னதுன்னு தெரியல. நாங்கள் 4 நாள் விட்டுட்டு ஊருக்கு போனேன். அதுலேருந்து அவன் ஒரு மாதிரி ஆக்டிவ் இல்லாமல் தான் இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு அவனையும் கூட்டி டாக்டர் கிட்ட போனோம். மூஞ்சி பாரு, தூங்கு மூஞ்சியா தான் இருக்கிறேன். டாக்டர் கிட்ட போலாமா? ஓகே, நம்ம இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகலாம். ஏதோ பீச்சில் போகிறேன், இல்லை நம்ம ஏதோ அவுட்டிங்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறேன். அந்த புத்திக்கு தெரியாது ஊசி போடுறது தான் போகிறது. இங்கே ஒரு கிளினிக்கில் வந்திருக்கிறேன். வீட்டுக்கிட்ட இருந்தாலும் இந்த கிளினிக்கில் தான் முதல்ல வந்து லட்டுவோட வெயிட்டு செக் பண்ணோம். அவன் என்ன தெரியல, இந்த வெயிட் மிஷின் பார்த்தா மட்டும் ரொம்ப பயப்படுறேன், ஏறவே மாட்டேன் அதில். ஸோ என்ன பண்ணோன்னா, நம்ம அவனை தூக்கிட்டு அந்த வெயிட் மிஷின் மேலே நின்றுனா டோட்டல் வெயிட் காமிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாக நின்று நம்ம வெயிட் பார்க்கணும். ஸோ மிஷின் வெயிட்டு பார்த்து நம்ம வெயிட்டு மைனஸ் பண்ணினா லட்டுவோட வெயிட்டு கிடச்சிடும். ஸோ அவன் இப்போ 30 kg இருக்கு. எடுத்துட்டு ஒரு மெடிக்கேட்டர் காசு கொடுத்துட்டு அது வந்து 1800 ஆகும். கூட ட்ரீட்மெண்ட்டு, அது ஒரு டேப்லெட்டும் அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸும் மொத்தம் 2800 ஆகும். ஆமாம், இதுதான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோசமாக லட்டுக்கு இந்த உடம்புல காயம் ஆயதுனால அவனை வந்து ஒரு மெடிசின் பார்த்து பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வேறு ஏதோ இன்ஜெக்ஷனும் மெடிசின் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் பண்ண போகிறேன் இப்போ. லட்டு ஹேர் கட் பண்ணிட்டு நல்லா சுந்தரன் ஆயிட்டோ. நோ லட்டு, கழட்டக்கூடாது லட்டு. Good boy. எடுக்கண்டா. லட்டுட முடிவுள்ள போயிடுச்சு. நல்ல இல்ல, நத்திங் லட்டு. பாடி இச்சிங் ஜாஸ்தி. உடம்பு இச்சிங் ஜாஸ்தி. இல்லை.
High five. Good boy. No, good boy. ಅದೇ ಗುಡ್ ಬೈ ಓಕೆ ಓಕೆ ನೋ Good boy, Laddu. அண்ணா இந்த டாக் மெயின்டெனன்ஸ்னை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. டாக் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற நேரத்தில் எப்படியோ சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேர் கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி ஹேர் கட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் இருக்கும், தடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் அதுமாதிரி ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் மெயின்டெனன்ஸு 2 காதை க்ளீன் பண்ணுறது, டென்டல் க்ளீன், ஷூ ஸ்டிக் போட்டு டென்டல் க்ளீன் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் போகிற இடம் வந்து அந்த ஆனல் கிளாண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நல்லா க்ரூம் பண்ணிவிட்டு பாத் கொடுக்கணும். சம்மரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேர் கட் பண்ணிவிட்டு ஸ்கின் ப்ராப்ளம் என்னென்னா டாக்டர்கிட்ட கேட்டு அவருக்கு என்ன மெடிசன் சொல்கிறாங்களோ அந்த மெடிசன் போட்டு ஃபுல் மெயின்டைன் பண்ணலாம். டெய்லி க்ரூம் பண்ண அனிமல் பாத் வந்து 10 days ஒன்ஸு நீங்கள் சம்மரில் பாத்து கொடுத்தா ரொம்ப நல்லது. அனிமல்ஸுக்கு அடிக்கடிக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். தண்ணி ஊற்றினா தொடச்சிடணும். ஈரத்தில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும். வெயில் நினச்சி ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது. 10 நாளைக்கு வாட்டி குளிப்பாட்டினா டெய்லி க்ரூம் பண்ணணும், ரொம்ப நல்லது. இந்த க்ரூமிங்கில் என்னென்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுறது, அதோட ப்ரொசீஜர் என்னது, ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்? க்ரூமிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அதுக்கேற்ற ப்ரஷ்ஷு சாஃப்டாக இருக்கணும். அந்த ப்ரஷ்ஷை வச்சு மேலேருந்து கீழே தான் ப்ரஷ் பண்ணணும். ஆப்போசிட் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஆப்போசிட் பண்ணினா உங்களுக்கு அந்த ஸ்கின் இடையில பெயின் எடுத்துரும். அதனால் ஆப்போசிட் க்ரூமிங்கிறது மேலேருந்து கீழே அந்த முடி எப்படி எந்த பக்கவாட்டில் வருதோ அந்த மாதிரி தான் நம்ம க்ரூமிங் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டோ அது எதிர்மறையோ பண்ணவே கூடாது. எப்பவுமே அதேமாதிரி கழுத்து கீழே, முதுகு, இந்த காலுக்கு கீழே, வயிற்று கீழே ஃபுல்லாக க்ரூம் பண்ணணும். அதுமாதிரி மேல் டாகுங்க அடிக்கடி இந்த யூரின் போகிற இடத்த அப்பப்போ நம்ம சுத்தப்படுத்தி கொடுத்து நல்லது. ஏன்னா அது லிக் பண்ணி சுத்தப்படுத்தும் போது அதுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் நம்ம சுத்தப்படுத்திடணும். இப்போ வெயிலில் வந்து டெய்லி காலையில் மார்னிங் ஒரு 1/2 hour க்ரூம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, இப்போது லட்டுவுக்கு உடம்புல நிறைய காயாச்சு, அது என்ன ஆச்சோன்னு அதை எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்? சாதாரணமாக நம்ம செல்லப்பிராணிகளுக்கு வந்து நீங்கள் பால், தயிர், பால் சாதம், தயிர் சாதம், பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, பொறை, ப்ரெட்டு, உப்பு, காரம், சர்க்கரை போன்ற எதையும் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்தீர்களானால் நிச்சயமாக இந்த வைத்தியம் பண்ணிக்கொள்ள வேண்டியதுமாகும். மட்டுமின்றி முடி அதிகமாக கொட்டும், அதற்கு மேலிருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வீசும். அப்படிப்பட்ட நாய்கள் எங்களிடம் வந்தால்
நாங்கள் அதை மிஷன் போட்டு முழுவதுமாக அந்த முடிகளை எடுத்துவிட்டு பின்னர் அதற்கு லோஷன் தடவி குளிப்பாட்டி விட்ட பிறகு சிம்பாரிக்கா எனப்படும் ஒரு மாத்திரை, இது ஃபாரின்லேருந்து வர வைக்கிற மாத்திரை, சிம்பாரிக்கா எனும் மாத்திரை. அந்த மாத்திரையையும் கூட அதற்கு தேவையான டீவர்மிங் மாத்திரைகள், ஒரு மாத்திரை 10 கிலோவுக்கு, லட்டுவுக்கு இப்போது 30 கிலோ இருக்குது. அதனால் 30 கிலோவுக்கு 3 தடுப்பு பூச்சி மருந்து மாத்திரைகளும் அந்த சிம்பாரிக்கா எனப்படும் அந்த ஸ்கின் மாத்திரையும் கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்தால் இந்த வியாதிகள் வராது. நான் சொன்னபடி உப்பு, காரம், சர்க்கரை, வீட்டில் சமைத்த பொருட்கள், பிரெட்டு, ரஸ்க்கு, பொறை, பிஸ்கெட்டு மற்றும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை கொடுக்கக்கூடாது. எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்? இந்த கம்பவுண்டட் ஃபீட்ஸ் என்னப்படும் ராயல் கேனின், பெடிகிரி போன்ற உணவுகளை கொடுக்கலாம். அப்படி இன்றி வீட்டில் சமைக்கும் உணவுகளை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வைத்து சாதத்துடன் பிசைந்து கொடுக்கலாம். பருப்பு போட்டு நெய் போட்டு சாதம் கொடுக்கலாம். சிக்கனை வேக வைத்து சிக்கன் எலும்புகளை எடுத்து விட்டு பிறகு அதை சாதத்தோடு பிசைந்து கொடுக்கலாம். மட்டன், பீஃப் போன்றவர்களை கொடுப்பதானால் அவைகளை எலும்போடு கொடுக்கலாம். ஆனால் இவைகளை வேக வைக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் உப்பு, காரம், சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சிறிது மஞ்சத்தூளை மட்டும் போட்டு சேர்க்க வேண்டியது அவசியம். இப்போது லட்டுக்கு நம்ம பண்ணிடுச்சு இதெல்லாமே, அது நீ எப்போ எல்லாம் சரியாகும், க்யூர் ஆகும் எப்போ? 2 மாதத்துக்குள் சுத்தமாக க்யூர் ஆகிவிடும். அப்படி ஏனென்றால் இந்த சிம்பாரிக்கா மாத்திரைக்கு எஃபெக்ட் 2 மாதம். நான் சொன்னபடி அந்த உணவு வகைகளை நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் இந்த 2 மாதத்துக்குள் இதுக்கு குணமாகிவிடும். சார், கொஞ்சம் ஜென்ரலாக டாக் மெயின்டைன் பண்ணுறது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஜென்ரலாக நான் சொல்ல பிரகாரம் நாய்க்குட்டிகள் நாம் வாங்கி வந்த உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அணுகி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அவசியம். குறிப்பாக 45வது நாளில் அதற்கு பார்வோட் செம்பர் எனப்படும் எலிக்காய்ச்சல் தடுப்பூசிகளை போடுவதும் குடற்புழு நீக்கம் எனப்படும் டிவர்மிங் செய்வதும் அவசியமானது. அதே போல் அந்த தடுப்பூசி 1 மாதத்துக்கு ஒரு தடவை வேடம் 7 மாதங்களுக்கு போட்டுக்கொள்வது மிகவும் அவசியம். நிறைய பேர் ஏன் இந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பார்கள். சில இடங்களில் இந்த தடுப்பூசிக்கு அதிகமாகவும் வாங்குவார்கள். ஆனால் நாங்களெல்லாம் இந்த தடுப்பூசிகளுக்கு 500 ரூபாய் மட்டுமே வாங்குகிறோம். அந்த ஊசி போடுவது என்னவென்றது எதற்கென்றால் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் அந்த வியாதிகள் தாக்காமல் இருப்பதற்காக. பார்வோ எனப்படும் பேதி நோய், லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் நோய், கொரோனா எனப்படும் நோய், கடித்தால் வெறி பிடிக்காத நோய், கென்னல் காஃப் எனப்படும் இருமல் நோய் ஆகிய இவைகளுக்கு கண்டிப்பாக தடுப்பூசிகளும் அவர்களுக்கு தேவையான பூஸ்டர்களும் போட்டுக்கொள்வது முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். லெட்டோடைய காயெல்லாம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் ஃபுல்லாக க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் வரவே வராதுன்னு சொல்கிறேன். நம்ம 2 மாதத்துக்கு அப்புறம் பார்ப்போம். அவன் பியூட்டி பார்லர்லலாம் போய் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்திருக்கிறேன். அவள் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறேன் இப்போ என் லெட்டோவை பார்த்தா. ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போகலாம். பாய்.